रानीपेट जिले के आरकोट के पास मेल विश्राम इलाके में हुए एक इवेंट में शामिल हुए कांग्रेस पार्टी के शोलिंगर एमएलए एम मुनि रत्नम ने रिपोर्टर्स से मुलाकात की है। उन्होंने कहा है कि केंद्र सरकार ने कांग्रेस राज्य में शुरू की गई 100 दिन की रोजगार स्कीम का नाम बदलकर 100 दिन की स्कीम को खत्म करने का इरादा कर लिया है और आज तक मजदूरों की सैलरी नहीं दी गई। उन्होंने कहा कि ऑल इंडिया कांग्रेस पार्टी ने 28 तारीख को भूख हड़ताल, 29 तारीख को ग्रामीण इलाकों में सड़क पर विरोध प्रदर्शन और 31 तारीख को जिला हेडक्वार्टर में विरोध प्रदर्शन करने का फैसला किया है ताकि केंद्र सरकार द्वारा 100 दिन की रोजगार स्कीम में बदलाव करने की बुराई की जा सके। उन्होंने कहा है कि वे रानीपेट में एक बड़ी समस्या क्रोमियम वेस्ट को हटाने की मांग को लेकर एक ध्यान खींचने वाला मांग प्रदर्शन करेंगे। उन्होंने कहा है कि शोलिंगर इलाके में बन रहा सरकारी कॉलेज जल्द ही तमिलनाडु के मुख्यमंत्री द्वारा खोला जाएगा। सेंथिल कुमार की रिपोर्ट। செய்தியாளர் சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த சந்திப்பில் எங்களுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால், 100 நாள் வேலை திட்டத்தை நம்முடைய மன்மோகன் சிங் அவர்களும் சோனியா காந்தி அம்மா அவர்களும் கொண்டு வந்த திட்டத்தை அடியோடு ஒழிக்க வேண்டும் என்று நோக்கத்துடன் நம்முடைய பாரத பிரதமர், நம்முடைய பெரிய மகாத்மா காந்தியுடைய 100 நாள் வேலை திட்டத்தை அவருடைய பெயரை நீக்கி அவர் வேறொரு திட்டத்தை கொண்டு வந்து அந்த நம்முடைய சுதந்திரத்துக்காக போராடிய நம்முடைய மகாத்மா காந்தியுடைய பெயரை நீக்கி வேறொரு பெயரை சூட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதை கண்டித்து எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக, ராணிப்பேட்டை மாவட்டத்தின் சார்பாக 25 ஜனவரி அன்று ஒரு நாள் உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும். அதைத் தொடர்ந்து 29ஆம் தேதி கிராம பஞ்சாயத்துகளில் உள்ள தெருமுனை கூட்டம் மற்றும் வார்டு அவையில் அமைதியான உள்ளிருப்பு போராட்டம் நடைபெறும். 31ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு முன்பு தர்ணா போராட்டம் நடைபெறும். 7ஆம் தேதி பிப்ரவரி 2026 மாநில அளவில் சட்டமன்ற வளாகம் முற்றுகை போராட்டம் நடைபெறும். இது எங்களுடைய ராணிப்பேட்டை மாவட்டத்தினுடைய மாவட்ட தலைவர் மூலமாகவும் எங்களுடைய மாநில தலைவர் செல்வபிரந்தை அவருடைய அறிவுறுத்தின்படி இங்கு நாங்கள் இந்த மாதிரி போராட்டத்தை கொண்டு வந்து நடந்து போகிறோம். அதற்கு நம்முடைய காங்கிரஸ் பயிற்சியை சேர்ந்த நண்பர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். குறிப்பாக இங்கு மத்தியில் நடைபெறுகின்ற ஆட்சியை பொறுத்தவரையிலே மிக மிக கேவலமான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏனென்று சொன்னால், நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையிலே நிதி நிலையம் சரியாக வழங்குவதில்லை. நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் பெரியசாமி அவர்கள் நேற்று கூட செய்தியாளர் சந்திப்போது சொன்னார், 4000 கோடி அளவிலே இன்னும் இந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு பணம் வரவில்லை என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே இந்த திட்டத்தை மெதுவாக மிக அருகில் இந்த திட்டத்தை அவர்கள் நிறுத்துவதற்கான முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் என்பது நன்றாக தெரிகிறது. ஏனென்று சொன்னால், நம்முடைய மகாத்மா அவருடைய பெயரையே அவர்கள் நீக்கிறார் என்று சொன்னால் இங்கு எந்த அளவிற்கு அவருடைய வன்மம் உங்களுக்கு நன்றாக தெரிகிறது. ஏனென்று சொன்னாலும் நம்முடைய மகாத்மா இல்லை என்று சொன்னால் நமக்கு சுதந்திரம் கிடைத்திருக்காது. ஆகவே இந்த திட்டத்தை அவர்கள் அறவே ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதற்காக எங்களுடைய இயக்கத்தின் சார்பாக பல போராட்டங்களை நடத்தி நம்முடைய நம்ம முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை நம்முடைய மகாத்மா காந்தி பெயரிலே இயங்க வேண்டும் என்று நாங்கள் போராட்டம் நடத்துகின்றோம். வணக்கம், நன்றி.